Good afternoon to all. Okay, நம்ம last class general characteristic features of bacteria பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவோட ஷேப், அரேஞ்ச்மெண்ட், ஃபிளஜெலேஷன் இந்த மூணு டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். உனக்கு ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் அதை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கோ, ஆஸ் பர் புக் நீ படித்தா போதும். ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, நம்ம ஏற்கனவே ஷேப்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம who's called a founder of modern bacteriology is Robert Enrich Adman Koch இல்லையா? அவர் 3 டிசீஸை காஸ் பண்ணுற காஸ்மல் ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். அதில் ஒன்று ஆந்த்ராக்ஸ் இல்லையா? ஆந்த்ராக்ஸ் டிசீஸை காஸ் பண்ணுற பாக்டீரியாவோட காஸ்மல் ஆர்கானிசமோட நேம் என்ன? இஸ் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இல்லையா? அப்பவே உனக்கு பேசிலஸ்னா ராட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்கேன். சேம் மீனிங்கும் நம்ம என்னென்ன ஷேப் ஆஃப் பாக்டீரியா இருக்கு, எப்படிதான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அதுல ஃபிளஜெலாஸ் எவ்வளோ நம்பர்ஸ்ல இருக்கு, ஃபிளஜெலா இருந்தா என்ன டேர்ம் பண்றாங்க, இல்லைன்னா என்ன டேர்ம் பண்றாங்க, இதெல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நமக்கு ஷேப் ஆஃப் பாக்டீரியான்னு பார்க்கும்போது பேசிக்கா 4 ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா, கமா ஷேப்டு பாக்டீரியா, ராட் ஷேப்டு பாக்டீரியா, ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. இப்படி 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா தான் நமக்கு உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியாவை தான் காக்கை அப்படி நேம் பண்ணுவாங்க. ராட் ஷேப்டு பாக்டீரியானா பேசிலை. இந்த காக்கையே கமா ஷேப்பில் மாடிஃபைடாக இருக்குன்னா விப்ரியோ பாக்டீரியா. ஒரு ராட் இலாங்கேட் ஆகி ஹெலிக்கல் மேனரில் இலாங்கேட் ஆகி ஸ்பைரல் மேனரில் இருக்குது அப்படின்னா அதை ஸ்பைரிலம் அப்படி நேம் பண்ணிப்பாங்க. காக்கைன்றது ஸ்பெரிக்கல் பாக்டீரியா இல்லையா? இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா காக்கை ஒரே ஒரு பிளேன்ல டிவைட் ஆகி 2 பாக்டீரியாவை ஃபார்ம் பண்ணும். நம்ம நேற்று ஜெனரல் கேரக்டர்ஸ் படிக்கும்போது ஒரு பாக்டீரியா வெஜிடேட்டிவ் மேனர்ல டிவைட் ஆகும், பைனரி ஃபியூஷன் மேனர்ல டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்போ பைனரி ஃபியூஷன் மேனர்ல டிவைட் ஆகும் பார்த்தோமா? இங்க நமக்கு காக்கை ஷேப்ல இருக்கிற ஒரு பாக்டீரியா ஒரு சிங்கிள் பிளேன்ல டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதுக்கு அப்புறமா டாட்டர் பாக்டீரியா டிட்டாச் ஆகாம ரிமைன் அட்டாச்சா இருக்குது. அப்போ நமக்கு 2 காக்கை அசோசியேட்டடா இருக்கு இல்லையா? இந்த 2 காக்கையை தான் டிப்ளோ காக்கை, டை அப்படின்னாவே 2 இல்லையா? இதுதான் டிப்ளோ காக்கை. ஸ்டஃபைலோகோக்கஸ் வரும்போது ஒரு காக்கை 3 டிஃப்ரெண்ட் பிளேன்ல டிவைட் ஆகும். அந்த 3 டிஃப்ரெண்ட் பிளேனும் இர்ரெகுலர் மேனர்ல டிவைட் ஆகும். நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மேனர்ல டிவைட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு ஷேப்ல வரும். irregular manner divide ஆகுனா irregular shape of group of bacteria அது டெவலப் ஆகும். colonies of bacteria டெவலப் ஆகும். அதுதான் ஸ்டஃபைலோகாக்கை. ஸ்டஃபைலோகாக்கை நமக்கு டிப்ளோகாக்கைனா சிங்கிள் பிளேன்ல டிவைட் ஆகும். ஸ்டஃபைலோகாக்கைனா 3 பிளேன்ஸ்ல டிவைட் ஆகும். அதுவும் irregular mannerல டிவைட் ஆகும். இந்த irregular manner of 3 planes of division which leads to group of bacteria that is termed as staphylococci. And next one tetracoccus. tetra அப்படினாவே 4 இல்லையா? இங்க நமக்கு 2 பிளேன்ஸ்ல ஒரு காக்கை டிவைட் ஆகும். ஒரு காக்கை இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும்போது 2 பாக்டீரியாவா இருக்கும். அகைன் செகண்ட் பிளேன்ல டிவைட் ஆகும்போது 4 பாக்டீரியாவா டெவலப் ஆகும். அந்த பாக்டீரியா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால காக்கஸ், 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால டெட்ராகாக்கஸ். டெட்ராகாக்கஸும் சஸ்ஸினேவும் ரெண்டுத்துமே 4 தானே இருக்கு. எப்படி வேரி ஆகும் அப்படின்னா நமக்கு டெட்ராகாக்கை வரும்போது 2 பிளேன்ஸ்ல டிவைட் ஆகும். அதோட ரிசல்ட்ல 4 காக்கை டெவலப் ஆகும். அதுதான் டெட்ராகாக்கையா இருக்கும். வேற சஸ்ஸினே நமக்கு இங்க 3 பிளேன்ஸ்ல டிவைட் ஆகும். இந்த 3 பிளேன்ஸும் ஸ்பெசிஃபிக் மேனர்ல ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ல டிவைட் ஆகும். நமக்கு ஒரு பிளேன் ஆஃப் டிவிஷன்ல டிவைட் ஆகும்போது நமக்கு இங்க ஒரு காக்கை இங்க ஒரு காக்கை டிவைட் ஆகும், டெவலப் ஆகும். அகைன் நமக்கு செகண்ட் பிளேன்ல டிவைட் ஆகும்போது 4 காக்கைஸ் டெவலப் ஆகுதா? ஓகே, அகைன் தேர்ட் பிளேன்ல டிவைட் ஆகும். இப்படி ரெகுலர் மேனர்ல 3 பிளேன் ஆஃப் டிவிஷன்ல டிவைட் ஆகும்போது நமக்கு கியூபாய்ட் ஷேப்ல டெவலப் ஆகும். இந்த கியூபாய்ட் ஷேப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டிவிஷனை அதோட ரிசல்ட்ல கிடைக்கிற இந்த காக்கையை சஸ்ஸினே அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஸ்டெப்டோகாக்கைன்றது சிங்கிள் பிளேன் ஆஃப் டிவிஷன் தான் இருக்கும். இங்க ஒரே ஒரு பிளேன், இதுல 3 பிளேன்ஸ் ரெகுலர் மேனர்ல டிவைட் ஆகும். இங்க 1 பிளேன் ஆஃப் டிவிஷன் தான் இருக்கும்.
இங்க எப்படி நமக்கு டிப்ளோகாக்கைல ஒரே ஒரு பிளேன் ஆஃப் டிவிஷனா இருக்கும். ஆனா அதோட ரிசல்ட்ல ஃபார்ம் ஆகுற டாட்டர் பாக்டீரியா டிசோசியேட் ஆகாம ரிமைன் அசோசியேட்டடா அட்டாச்டா இருக்கு. 2 நம்பர் ஆஃப் காக்கை அசோசியேட்டடா இருக்கிறதுனால டிப்ளோகாக்கை அப்படி சொன்னோம் இல்லையா. இந்த டிப்ளோகாக்கைல இருக்கிற பாக்டீரியா அகைன் மெச்சூர் ஆகி டிவிஷன் ப்ராசஸ்க்கு போகுது அப்படின்னா அது டிசோசியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது அகைன் ஒன் பிளேன் ஆஃப் டிவிஷன்ல இது ஒரு டிப்ளோகாக்கையும் இது ஒரு டிப்ளோகாக்கையும் டெவலப் ஆகும். அது ஆனா இங்க ஸ்ட்ரெப்டோகாக்கை வரும்போது ஒரு பாக்டீரியா ஒரு காக்கை ஒன் பிளேன்ல டிவைட் ஆகும். அதோட ரிசல்ட்ல 2 காக்கை டெவலப் ஆகும். அகைன் அந்த 2 காக்கையும் ஒன் பிளேன்ல டிவைட் ஆகும். 4 காக்காஸா டெவலப் ஆகும். அகைன் இந்த 4 காக்கையும் ஒன் பிளேன்ல டிவைட் ஆகும். அப்போ 8 நம்பர் ஆஃப் காக்கையா டெவலப் ஆகும். இப்படி டிவைட் ஆக டிசோசியேட் ஆகாம ரிமைன் அட்டாச்டா ஒரு செயின் லைக் ஸ்ட்ரக்சரா டெவலப் ஆகிறது தான் ஸ்ட்ரெப்டோகாக்கையா இருக்கும். விப்ரியோ உங்களுக்கு தெரியும், காக்கையே கொஞ்சம் மாடிஃபைடா கமா ஷேப்ல இருக்குது. விப்ரியோ காக்கையா இருக்கும். விப்ரியோ பாக்டீரியாவா இருக்கும். எஸ் பேசிலஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியா, கோல் வடிவ பாக்டீரியா அப்படி சொல்லுவாங்க. இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவை தான் பேசிலஸ். எப்படி நமக்கு காக்கையில காக்கை, டிப்ளோகாக்கை, ஸ்டெஃபைலோகாக்கை, டெட்ராகாக்கை, ஸ்ட்ரெப்டோகாக்கை இருக்கோ அதே போல தான் பேசிலஸ்லயும் பேசிலஸ், டிப்ளோபேசிலஸ், ஸ்டெஃபைலோபேசிலஸ், ஸ்ட்ரெப்டோபேசிலஸ் இப்படி இருக்கும். அதாவது ஷேப்னா நம்ம காக்கை பேசிலஸ் சொல்றது. மற்றபடி அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுத்துக்கும் மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருக்கும். இங்க நமக்கு டிப்ளோபேசிலஸ் வரும்போது ஒன் பிளேன்ல டிவைட் ஆகி ரிமைன் அட்டாச்டா இருக்கிறதுனால டிப்ளோபேசிலஸ். இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவே இலாங்கேட்டடா காயிலா ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்பைரலம், அசோஸ்பைரலம் அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். எஸ் உனக்கு ஷேப்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் புரியுதா? ஓகே, ராட் காக்கை ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கா, ராட் ஷேப்ல இருக்கா, கமா ஷேப்ல இருக்கா, ஸ்ப்ரிங் ஷேப்ல இருக்கா? அதை பேஸ் பண்ணி காக்கை, பேசிலை, விப்ரியோ, ஸ்பைரலம் இப்படி 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். அது எத்தனை பிளேன்ல டிவைட் ஆகுது, ரெகுலர் மேனர்ல டிவைட் ஆகுதா, இர்ரெகுலர் மேனர்ல டிவைட் ஆகுதா, டிவைட் ஆகி கியூபாய்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணுதா, செயின் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதா, இர்ரெகுலரா இருக்கா, 4 குரூப்ஸா இருக்கா, இதை பேஸ் பண்ணி 4 நம்பர்ஸ்ல ஒரு குரூப்பா இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதன் டிப்ளோகாக்கை, ஸ்டெஃபைலோகாக்கை, டெட்ராகாக்கை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், சசினே, விப்ரியோ, டிப்ளோபேசிலஸ், ஸ்பைரலம் இப்படி கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க, நேமிங் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஒன் ஃப்ளெஜிலேஷன். ஃப்ளெஜிலேஷன் வரும்போது ஃப்ளெஜில்லா அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஏற்கனவே ஃபேக்கிங்டன் கிளாசிஃபிகேஷன் படிச்சிருக்கோம். ஃப்ளெஜிலான்றது எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் லோகோமேஷன். ஒரு ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆர்கன் இந்த ஃப்ளெஜெல்லா இல்லையா. இந்த ஃப்ளெஜெல்லாவோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் ஃப்ளெஜிலேஷன் அப்படி நேம் பண்ணிருப்பாங்க. ஃப்ளெஜெல்லாக்கு இன்னொரு நேம் ட்ரைகோம்ஸ். What about trichome? Trichome hair like outgrowth இல்லையா. இந்த வாசன் நார்க் அப்படிலாம் சொல்லிப்பாங்கல்ல, ட்ரைகாலஜிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த ட்ரைகோம் இல்லை நம்மளோட எபிடெமல் டிஷ்யூ சிஸ்டமில் இருக்கிற ஒரு எபிடெமல் அவுட்க்ரோத் தான் இந்த ட்ரைகோம்ஸாக இருக்கும். ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், ஹேர் லைக் அவுட்க்ரோத். இந்த ஹேர் லைக் அவுட்க்ரோத் எவ்வளோ நம்பர்ஸ்ல இருக்கிற, எப்படி அரேஞ்சா இருக்கா இல்லையா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஏட்ரைகஸ், மோனோட்ரைகஸ், லோஃபோட்ரைகஸ், ஆம்பிட்ரைகஸ் அண்ட் பெரிட்ரைகஸ் இப்படி 5 கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. What about A? ஏனாவே ஆப்சென்ட் இண்டிகேட் பண்ண டேர்ம் இல்லையா. ஆப்சென்ஸ் ஆஃப் ட்ரைகோம் தான் ஏட்ரைகஸா இருக்கும். which means which lacks flagella. இதுல flagella ஆப்சென்ட்டா இருக்கும், அதுதான் ஏட்ரைகஸ். மோனோ அப்படினாவே ஒன்னை இண்டிகேட் பண்ணும் இல்லையா. ஒரே ஒரு ட்ரைகோம் அதோடைய ஒரு பாக்டீரியாவுடைய செல் வால்ல அட்டாச்டா இருக்கு, அரேஞ்சா இருக்கு அப்படின்னா மோனோட்ரைகஸா இருக்கும். ஒரு எண்ட்ல ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லா அரேஞ்சா இருக்கிறது தான் மோனோட்ரைகஸ். லோஃபோட்ரைகஸ் அப்படின்னா tuft of flagella or bunch of flagella or cluster of flagella ஒரு பாக்டீரியாவோட ஒரே ஒரு எண்ட்ல அட்டாச்டா இருக்கிறது, அரேஞ்சா இருக்கிறது தான் லோஃபோட்ரைகஸ் அப்படி நேம் பண்ணுவாங்க. ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னா சேம் tuft of flagella or bunch of flagella or cluster of flagella which are arranged both the end of bacteria. ஒரு பாக்டீரியாவோட ரெண்டு எட்ஜஸ்லயும் ரெண்டு எண்ட்லயும் ஃப்ளெஜெல்லாஸ் அட்டாச்டா அரேஞ்சா இருக்கிறது தான் ஆம்பிட்ரைகஸ் சொல்லுவாங்க.
பெரிட்ரைக்கஸ் அப்படின்னா அதோடைய பாக்டீரியாவுடைய பெரிஃபரல் ஏரியால அந்த பாக்டீரியாவுடைய என்டையர் சர்ஃபேஸ்லயும் ஃபிளஜெல்லாஸ் அரேஞ்சா இருக்கிறது பெரிட்ரைக்கஸ் அப்படி டெர்ம் பண்ணுவாங்க. ஃபிளஜெலேஷன் என்னது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளஜெல்லா அண்ட் பாக்டீரியா தான் ஃபிளஜெலேஷன். ஃபிளஜெல்லா ஆப்சென்டா இருக்குன்னா ஏட்ரைக்கஸ், ஒரே ஒரு ஃபிளஜெல்லா ஒரு எண்டில் அட்டாச்சா இருக்குன்னா மோனோட்ரைக்கஸ், பஞ்ச் ஆஃப் ஃபிளஜெல்லா டஃப்ட் ஆஃப் ஃபிளஜெல்லா ஒரு எண்டில் அரேஞ்சா இருக்கு அப்படின்னா லோஃபோட்ரைக்கஸ். இந்த டஃப்ட் ஆஃப் ஃபிளஜெல்லா ஒரு பாக்டீரியாவோட ரெண்டு எண்ட்லயும் அரேஞ்சா இருக்கு அப்படின்னா ஆம்பிட்ரைக்கஸ். ஒரு பாக்டீரியாவோட பெரிஃபரல் ஏரியால என்டையர் சர்ஃபேஸ்லயும் ஃபிளஜெல்லாஸ் அரேஞ்சா இருக்கு அட்டாச்சா இருக்கு அப்படின்னா அது பெரிட்ரைக்கஸ். இஸ் ஃபிளஜெலேஷன் அப்படின்னா என்ன புரிஞ்சுச்சா? ஷேப் அண்ட் ஃபிளஜெலேஷன் இன் பாக்டீரியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இஸ் கிளியரா? தேங்க்யூ.